நடிகர் சங்கத்திலேயும் தலைவராக இருக்கார், அங்கேயும் தலைவராக இருக்காருன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தயாரிப்பாளர்கள் தான். அங்கே ஒவ்வொருத்தங்களும் 1 படம் 2 படம் இப்படி எடுத்தவங்க தான். அவங்க பொழப்ப ஓட்டுறதுக்காக தான் இத்தனை வருஷமாக 10 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேருந்து அதான் நடந்துகிட்ருக்கு. இடையில ஒவ்வொருத்தர் நல்ல ஒரு கேட்சி மாதிரிலாம் வந்துட்டு போவாங்க. உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை, ஒத்த கண்ணோட வாழ்கிற ஒரு தீவு இருக்குன்னு அந்த காலத்தில் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒருத்தன் அந்த ஏடு சோடியிலாம் படித்து அங்கே போகணுன்ட்டு பெரிய சாக்கு பையெல்லாம் தைச்சி அதை எடுத்துக்கிட்டு கயிறு சாப்பாடு பாலாம் எடுத்துக்கிட்டு போட்டு பிடிச்சி போகிறான். பல தீவுகள் தாண்டி போயிட்டான். தூரத்தில் பார்த்தா ஒத்த கண்ணோட ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கான். ஆஹா, அப்படியே போட்ட ஓரம் கட்டினான். பெரிய சாக்கு பையை எடுத்துக்கிட்டு, அதாவது இவனோட பிளானிங் என்னென்னா, அவனை பிடிச்சி கொண்டாந்து நம்ம ஊரில் ஒத்த கண்ணன் போட்டு 10 ரூபா டிக்கெட் போட்டு சம்பாதிக்கலான்னு. இவன் அழகாக மெதுவாக போய் போட்டை கட்டிட்டு அந்த பெரிய சாக்கு மூட்டை எடுத்துகிட்டு டபக்குன்னு அவன் மேலே அப்படி போட்டான். இவன் மேலே 2 பேர் சாக்கு போய் பிடிச்சிட்டு அங்கே ரெட்டை கண்ணன் போட்டு அந்த மாதிரி இந்த பதவியாக அதை பார்த்து இதை வச்சு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தது தான் இத்தனை நாளாக அவங்க செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்ல விரும்பலை. சினிமா போத்திட்டு படுத்தாலும் ஒன்று தான், படுத்துட்டு போத்திக்கிட்டாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். நடிகருங்கிறவங்க வேறு யாரும் கிடையாது. இப்போது அதுக்கு செல்வமணி சார் இருக்கார், பெப்சிக்கு தலைவராக இருந்திருக்கார், பாராட்டுக்கள். அவர் ஒரு டைரக்டர். முன்னாடி பெப்சி சிவா அவர்கள் இருந்தார், அவர் ஒரு கேமராமேனாக இருந்திருக்கார், டைரக்டராக இருந்திருக்கார், ப்ரொடியூசராக இருந்திருக்கார் இல்லையா? அந்த மாதிரி இங்கே எல்லாமே தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க. அது ஒரு வருஷத்துலேயே இவர் அரை கிரவுண்ட் இந்த மாதிரி பல திட்டங்கள் சரியாக சார் பேசியிருப்பாங்க. சரியாக இருக்குது. 1 வருஷம், அது 2 வருஷம் கூட இல்லை, 1 வருஷத்துலேயே செய்கிறேன்னு. அதனால் இந்த மாதிரி செயல் தலைவர்கள், செயல் வீரர்கள் தான் இருக்கணும். இதில் சந்தேகமே கிடையாது. இந்த தமிழ் தெலுங்கு அந்த இதெல்லாம் பேசக்கூடாது. சினிமா என்பது உலக பொது ஊடகம். சினிமாவுக்கு மொழி கிடையாது. பிரகாஷ் சார் அருமையானல்ல. இப்போ 20 படம் எடுத்தாலும் அவர் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியுது பாருங்கள். அவன் காசுக்காக படம் எடுத்தால் அவர் காசு எவ்வளோ போனாலும் சரி, சம்பாதிக்கிறதெல்லாம் இங்கே தான் வர்றாங்க. அவங்கெல்லாம் ப்ரொடியூசரை எவனையாவது ஆட்டை போட்டு கொண்டு வரவங்களாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த ராதாகிருஷ்ணன் சார் இங்கே இப்போ தலைவருக்கு நிற்கிறாரு. இவரை நடிகர் இருக்கிறாங்க, அவர் தான் ப்ரொடியூசராக நடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் அவர் சொன்னார். ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ ஒன்று யூடியூப்பில் எதோ எடுத்து வச்சுருந்தாங்களாம். அதை உடனே அழிச்சிட்டு அவர் பேரை போட்டுட்டு அதாவது படம் எடுத்து கணக்கு காமிச்சா தான் அங்கே நிற்க முடியும். அது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆதலினால் இதை அணின்னு சொல்கிறதையே நான் வெறுக்கிறேன். இப்போ ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இந்த மாதிரி தேர்தலெலாம் இனிமேல் வரக்கூடாது. இதை அவங்க சேவையாக தான் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு அதில் உட்காந்து பதவி இப்போ விசாலம் இங்கேயே உட்காந்துட்டு அங்கே உட்காந்து அவருக்கு தேவை இல்லை. இது ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம். இவர் சிறப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக யாருமே கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க. இப்போ வின்னர் ப்ரொடியூசர்லாம் ரொம்ப பாருங்கள் அழுதார். அது உண்மையான விஷயங்கள். அந்த மாதிரி இவர்களுடைய தலைமையில் எதுவும் நடக்காது. ஆமாம், இப்போ எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக நினச்சாரா? இன்றைக்கி நல்லா வெயிட் பாடி ஆகிட்டார். அந்த மாதிரி யாரும் வரலாம். அவங்களே உட்காந்துக்கிட்டே இப்போ கேஆர் சார் என்ன அவர் 2 படமோ 1 படமோ எப்போயோ இந்த கதை எடுத்திருக்கார். அவர் 24 மணி நேரம் அங்கே உட்காந்து என்னத்தை பண்ணார்? 10-20 வருஷமாக ஒன்றும் பண்ணலையே. ராதாகிருஷ்ணன் என்னத்தை பண்ணார்? சேட்டலைட் வீக்கில் 1 வீக்கில் இது 2 வயசுலேயே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு புது டீம் வரட்டுமே இல்லையா? மாமன்னர் அக்பர் 9 வயசில் அரியணை ஏறினார். 9 வயசில் அவர் சலைச்சவரா? த கிரேட்டஸ்ட் சோசியல் கிங்னு போட்டு இந்த வேர்ட்ஸ் ஆஃப் கிளிம்ஸஸ் ஆஃப் வேர்ட் ஹிஸ்டரியில் ஜவஹர்லால் நேருவே சொல்கிறார். 30 வருடங்களுக்கு மேலே மிகச்சிறந்த முறையில் ஆட்சி. புது ஆள் வரட்டும். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.